7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 6ஆம் தேதி கெஸ்ஸிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி பாருங்கள், அந்த 0770 திரும்ப இந்த மாதத்தில் கண்டிப்பாக வரும். ஏன்னா எப்போல்லாம் அந்த 25 வருதோ அப்போல்லாம் இந்த 57 02 05 அதனுடைய ஆப்போசிட் எல்லாமே வந்துடும். போன மாதமும் இங்கே பாருங்கள் 75, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 07, அப்புறம் ஒரு 70, மறுபடியும் ஒரு 25. ஃபாலோ பண்ணுறவங்க அதை எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு 02, மறுபடியும் ஒரு 70. ஸோ அதனுடைய நம்பருங்கெல்லாம் திரும்ப வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? அதனால் 0770 எல்லா மாதமும் வரக்கூடிய நம்பர் தான். நீங்கள் 0770 079, ஓகேங்களா? அது வாய்ப்பு இருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, ஓகேங்களா? ஏன்னா 067 பாக்ஸ் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் அந்த 079 வரும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் பாருங்கள், 079 பாக்ஸ் ஒரு 2-3 தடவை வந்திருக்கும். சரி, இப்போ பாருங்கள், இந்த 17 37 24ன்ற நம்பரை பார்த்து வச்சுங்க. ஸோ இது ஒரு செட்டு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த செட்டு தான் வரும். கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய இடத்துல இருக்கும். அது நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் அந்த செட்டு. தோராயமாக இங்கே இப்போ இது நவம்பரில் இருக்கா? நவம்பரில் பாருங்கள், 12 இதில் பார்ப்போம். இதில் என்னென்னா இங்கே 82 வந்திருக்கு. ஸோ 23 அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 26 வந்திருக்கு, அது 12ன்னு வச்சுங்க. திரும்ப ஒரு நாள் விட்டு 17 வந்திருக்கு. அப்போ இந்த 82 26 17 வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் 45 வந்துடுச்சு. ஸோ திரும்பவுமே அதனுடைய நம்பர் ஏதோ ஒன்று ஆப்போசிட்டு கேமில் கண்டிப்பாக வரும். இங்கே பாருங்கள் 87, இல்லைங்களா? திரும்ப அதனுடைய ஆப்போசிட் நம்பர் ஒன்று கண்டிப்பாக கேமில் வரும். இங்கே பாருங்கள் 54. ஸோ இது இந்த நம்பரை பார்த்து வச்சுங்க. இப்போ இங்கே மார்க் பண்ண இடத்துக்கு வந்துடுங்க. எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த நம்பர். பொதுவாக அது ரெகுலராக அந்த செட்டு எப்போவுமே பாஸ் ஆகிறது தான், ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 45க்கு 78. சீக்கிரத்தில் அந்த 37 12ன்ற நம்பர் கேமில் வரணும். இங்கே பாருங்கள் 37 12. அதுக்கடுத்து திரும்பவும் அதனுடைய ஆப்போசிட் நம்பர் வந்துகிட்டே தான் இருக்கும். எந்த மாதம் அதெல்லாம் வருதோ அந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் கேமு, ஓகேங்களா? இங்கே இப்போ பிளாக்கில் மார்க் பண்ணதெல்லாம் பார்த்து வச்சிங்களேன். இப்போ இங்கே பாருங்கள் 21, இல்லை 21 45, 3 நாள் விட்டு 45, 3 நாள் விட்டு பாருங்கள் 23 அப்படின்ற நம்பர் இருக்கும். கரெக்டாக 3 நாள் கேப் இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த நம்பர் பாருங்கள் இங்கே வந்துடுங்க. பாருங்கள் 12, ஓகேங்களா? 12 ஒரு நாள் விட்டு 37. இது கேப்பில் 24 இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தோம் பாருங்கள் 24. ஸோ இந்த 24க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் வரணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 40 அப்படின்ற நம்பர் வந்திருக்கும். இங்கே பாருங்கள் 28 40. இதுக்கு பார்த்திங்கன்னா 3 நாள் கேப் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு 87 இருக்கும். 3 நாள் கேப் விட்டு பாருங்கள், கரெக்டாக 3 நாள் கேப் விட்டு மறுபடியும் பாருங்கள் ஒரு 82. இது என்ன நமக்கு இந்த பேட்டர்ன் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே பாருங்கள் 82லேருந்து ஒரு 40, 40லேருந்து ஒரு 28, திரும்ப 28லேருந்து ஒரு 37. இதுக்கு பார்த்திங்கன்னா 37, இங்கே ஒரு 17, ஓகேங்களா? இந்த 17க்கு அதுக்கு முன்னாடி ஒரு 17 வந்திருக்கணும். இங்கே பாருங்கள் 67. ஸோ இப்போ கணக்கு போட்டு பாருங்கள், ஓரளவுக்கு கரெக்டாகவே எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 நாள் 67க்கு அப்புறம் ஒரு 2 நாள் இருக்கா? இங்கே ஒரு 2 நாள் 4 நாள் ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த 17 வந்துச்சு. அதுலேருந்து பாருங்கள் 4 நாள் 5 நாள் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் ஒரே நாள் ஒரு நாள் விட்டு 37, அது இடையில் ஒரு 24. கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த 37க்கும் 28க்கும் 3 நாள் கேப் ஆயிடுச்சு. திரும்ப 3 நாள் விட்டு அந்த 40 அப்படின்ற நம்பரு, ஏன்னா அதனுடைய செட்டு 40 அப்படின்ற நம்பர் வரணும். 40 எடுத்து பாருங்கள், திரும்பவும் 82 அப்படின்ற நம்பர் வருது. ஸோ இப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னா 12 வந்துருச்சு, 37 வந்துருச்சு, 40 அப்படின்ற நம்பருடைய ஆப்போசிட்டு பிசியில் அடிக்கணும். இது வேறு எங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள் 17க்கு ஒரு 12 வச்சுருங்க, 73க்கு 37 வச்சுருங்க, 40ன்ற நம்பருக்கு இங்கே அதனுடைய ஆப்போசிட்டு பிசியில். நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருப்பேன், எவ்வளோ
அது எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. 2277 இந்த நம்பர் வந்தால் கேமில் சீக்கிரமாகவே 96 ஆப்போசிட் நம்பர் வந்துரும்னு சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள் 91. போன மாதத்துலையுமே பாருங்கள் 772 சீக்கிரமாகவே அந்த 91 ஆப்போசிட் வந்துடும். மறுநாளே வந்து போச்சு. மறுநாள் வந்தாலுமே திரும்பவும் வந்து அந்த நம்பர் கேமில் கண்டிப்பாக வந்திருக்கணும். இங்கே பாருங்கள் 1969. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியாது. இருந்தாலுமே கெஸ்ஸிங் வரும்போது அதை மேட்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த 22 ஆப்போசிட் கேமில் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அந்த 14 ஆப்போசிட்டு வந்துடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இந்த மாதம் வந்து 22 வந்தது. ஸோ இந்த 22 வந்த உடனே அது எந்த போர்டில் வருதோ மேக்ஸிமம் அந்த போர்டே தான் வரத்துக்கு தான் அது அதிகமான வாய்ப்பு இருக்குது. எப்போயோ ஒரு தடவை தான் வந்து போர்டு மாறும். ஓகேங்களா? இங்கே 22 இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 22லேயே வந்து அந்த நம்பர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தால் பார்ப்போம். இந்த 22 இருக்கா அப்படியே பார்த்துப்போம். இந்த 96 69 ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் ஆல் போர்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துடும். இங்கே பாருங்கள் 64 46 இங்கே வந்துடுச்சு பாருங்கள். இந்த 22 இங்கே வந்தோடனே. ஆனால் ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. ஆனால் அதே போர்டில் கொஞ்சம் லேட்டாக கூட ஆனால் திரும்பவும் அதே நம்பர் வந்துமே வரலாம். இங்கே பாருங்கள் 72 வந்துடுச்சு. ஸோ 72 வந்தோடனே நம்ம திரும்ப வந்து அதை ஆல் போர்டில் ஃபாலோ பண்ணால் இங்கே ஒரு 96 திரும்ப வந்து 77 27. ஸோ அப்போனா பிசியில் அந்த நம்பர் அதிகமாக வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். பாருங்கள் 77 27 வந்துடுச்சா. அப்போ இன்னுமே வந்து அந்த 69 நம்பரு பிசியில் வரல. ஓகேங்களா? 69 நம்பர் பிசியில் வரல. இங்கே மறுபடியும் அதே நம்பர் 22 வந்திருக்கு. அப்போனா பிசியில் அது வரணும். எப்போ வந்திருக்குன்னு பார்த்துருவோம். இங்கே வந்திருக்கு பாருங்கள் 69 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. அப்போ இந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த நம்பர் வரும். எத்தனை 22 பிசியில் 77 இருக்கோ அத்தனை 69 வந்து தான் ஆகும். இங்கே பாருங்கள் ஒரு 19 வந்துடுச்சு. 19க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு அதே மாதிரி திரும்ப 69. இப்போ பாருங்கள் திரும்பவும் வந்து ஒரு 69. ஸோ அந்த போர்டில் அது வந்து தான் ஆகும். ஏன்னா நம்ம தொடர்ந்து எடுத்து ஃபாலோ பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணாலுமே வந்து ஏதாவது ஒரு போர்டில் வரும். ஸோ அதே பிசியில் இருக்கிறது பிசிலே இல்லைனாலுமே ஒரு ஆல் போர்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த நம்பரு வந்துடும். ஸோ திரும்ப 22 77 வந்துச்சுன்னா அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன நம்ம கெஸ்ஸிங் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இந்த 76 23 59ன்ற பேட்டர்னை தான் பார்க்குறோம். இங்கே பாருங்கள் 76 இருக்குது பாருங்கள். கரெக்டாக 3 நாள் விட்டு பாருங்கள் 23. இது நடுவில் ஒரு 32 இருக்கும், அதை விட்டுருங்க. கரெக்டாக 3 நாள் விட்டு பாருங்கள் 59 எப்படி இருக்குது பாருங்கள். கரெக்டாக 3 நாள் விட்டு இது வரும். அதே மாதிரி பாருங்கள் தொடர்ச்சியாகவே வந்துருக்கு பாருங்கள் 17 40 37 அப்படியே தொடர்ந்துமே அது வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாளுமே வரும். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே போன மாதத்தில் 78 கீழே 69 நம்பரு வரும்போது நாம் ஒன்று பார்த்தோம். இங்கே பாருங்கள் 78 கீழே 96, இங்கே 96 கீழே ஒரு 89, இங்கே 96 கீழே ஒரு 78, இங்கே 69 கீழே ஒரு 28. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும் போதே 37 கீழே ஒரு அதனுடைய ஆப்போசிட் நம்பரு ப்ளே பண்ணியிருக்கணும். கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இந்த 78 37 வரும்போது எல்லாமே அந்த 69 வந்திருக்கு. போன மாதத்தில் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது போன மாதத்தில் அந்த 78 கீழே வரல. ஏன்னா இந்த 73 கீழே வரல. அதுக்கு முன்னாடி மாதம்தான் இருக்குது 96 கீழே 78. ஸோ ஒரு டைம் 2 டைம் வராத மாதிரி நமக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அது தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இந்த என்ன இந்த 73 23 கிலோமே அது வரலை. அப்போ போன மாதம் வரலை அப்படின்னா இந்த மாதம் 37 கிலோ 87 37 82 எங்கே வருதோ அங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த 69 நம்பரை வச்சு பார்த்துருக்கணும். ஸோ முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் என்ன நம்பர் எடுக்கிறோன்னா பிசியில் 40 ஆப்போசிட்டு எடுக்கிறோம். இங்கே பாருங்கள் 280க்கு ஃபுல் ஆப்போசிட் 735 அது பாக்ஸ் அடிச்சுட்டு அது கீழே பாருங்கள் 696 கிளியராக கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வரும், நீங்கள் பார்த்து வச்சுங்க. இந்த மாதத்தில் பாருங்கள் 21 3 நாள் விட்டு ஒரு 45 மறுபடியும் 3 நாள் விட்டு வந்து ஒரு 23. இங்கே பாருங்கள் 45 வந்திருக்கு. 2 நாள் விட்டு ஒரு 37, அதுக்கப்புறம் ஒரு நாள்லேயே திரும்ப வந்து ஒரு 21 அதனுடைய ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வரும். இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. இங்கே பாருங்கள் 71 பாருங்கள் அந்த 87 நம்பர் வந்துருச்சா மறுபடியும் 40. ஸோ கிளியராக வந்து அது
அந்த மெத்தட் வரும். அது இன்னும் ஏற்கனவே பழைய வீடியோங்களெல்லாம் சொல்லியிருப்பேன் சில மெத்தடு, அதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பிசியில் 40 ஆப்போசிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். இது நம்ம எந்த மாதிரி எடுப்போம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இங்கே பாருங்கள் 119க்கு 669 அப்படின்ற நம்பர் இருக்குது. 119க்கு 669 இப்போ வந்த நம்பரு ஓகேங்களா. இப்போ இந்த 140 அப்படின்ற நம்பர் இருக்குது. இதுவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 19 அப்படின்ற நம்பரு இங்கே 40ன்ற நம்பருக்கு ஒரு 90 அப்படின்ற நம்பரு இல்லைன்னா 40னே டைரெக்டாக ப்ளே பண்ணுவோம். இந்த இடத்துல 1க்கு 1 நிறுத்தி இருக்கிறதுனால இங்கே 6க்கு 6 நிறுத்தி அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 640 அப்படி இல்லைன்னா 690 அப்படின்ற ஒரு நம்பரு வச்சு பார்ப்போம். ஏன்னா இந்த 90 வந்தாவே 46 ஆப்போசிட் வரும் அப்படின்னு சொல்லி போன மாதம் பிசி 69க்கு இந்த மெத்தட் எடுத்தோம். எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரில. இந்த 90க்கு 69ன்னு இப்போவுமே வந்து அந்த 69 தான் வந்திருக்கு ஓகேங்களா. இந்த 46 வரைக்குமே 96க்கு 46ன்ற நம்பரு வரும் அப்படின்னு எடுத்துருக்கோம். நாம் போன மாதத்தில் பார்த்துருக்கோம். இப்போவுமே வந்து 69க்கு 90ன்ற நம்பரு ஈஸியாக வந்துடலாம். அதனால் 160 இல்லை 640 690ன்ற ஒரு நம்பரை ப்ளே பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஏசிய 60 அப்படின்னு ஒரு செட்டு மேட்ச் ஆகுது. ஏசி 60 மேட்ச் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் 69 ஏசியில் வந்து 19 69 அந்த 10ன்ற நம்பருக்கு அப்படியே 60 வந்துடலாம். ஏன்னா இந்த மெத்தட் நம்ம நிறையா பார்த்துட்டோம். இந்த பி போர்டில் 6க்கு 4 ஒருவேளை அப்படியே 4 அதாவது 1க்கு 4ன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல 6ன்ற நம்பருக்கு 4க்கு 9ன்னு வரலாம், இல்லைன்னா 4 கூட நின்றுடலாம். அதனால் 640 690 அப்படின்ற நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மெத்தடு இந்த 12 73 அதுக்கிடையில் ஒரு 29 அதுக்கப்புறம் வந்து ஒரு 40னுடைய ஆப்போசிட் அந்த மெத்தடை ஞாபகம் வச்சுங்க. உங்கள் கெஸ்ஸிங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா.